வீட்ல இந்த ஒரு சைக்கிளை எப்படியோ சரி பண்ணி அந்த சைக்கிள் மூலமாக தான் இப்போ டெலிவரி கொடுத்துட்டும் வந்துட்டுருக்காங்க இங்கே கதிரும். கதிர்க்காக வீட்டில் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க கதிர் இப்படி கஷ்டப்படுறத தாங்கிக்க முடியாமல் ராஜீவும் இருந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அங்கே சரவணன் தங்கமயிலோட இன்னொரு பிரச்சனை அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்படி இதெல்லாம் நடந்துட்டு இருக்க நேரத்தில் பாக்கியம் வந்துட்டு இங்கே வீட்டுக்கே வராங்க. பாக்கியமும் அவங்க ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வர வீட்டில் வந்துட்டு நேரம் பார்த்து ராஜி கோமதின்னு யாருமே வீட்டில் இல்லை. பாண்டியன் இருந்துகிட்டு இருக்காங்க, பழனி வேலை இருந்துகிட்டு இருக்காங்க. பழனி வேலையும் ஒரு சின்ன வேலையாக வெளியில் அனுப்ப இங்கே பாண்டியன் அரசின்னு இருந்துட்டு இருக்காங்க. என்ன சம்மந்தி, சம்மந்தி அம்மாவை வீட்டிலேயே காணும்னு சொல்லிட்டு உள்ளே வரவங்களை பார்த்துட்டு வாங்க சம்மந்தி வாங்க வாங்கன்னு சொல்லி உட்காரையும் வைக்கிறாங்க. உள்ளே வர இங்கே வந்துட்டு பாக்கியத்தை பார்த்துட்டு அங்கே தங்கமயிலும் ஓடோடி வராங்க. என்னம்மா சொல்லாமல் கொல்லாமல் வந்திருக்குன்னு சொல்லி கேட்க, இல்லடி இந்த பக்கமாக தான் வந்தோம், ஒரு சின்ன விஷயமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னப்பா என்ன விஷயம்னு சொல்ல, இல்லை தங்கச்சி சுடருக்கு ஒரு வரன் வந்துச்சு, சரி அந்த வரன் என்னை பற்றி எதுவும் விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தோம், அது சரி வர அமையலை, சரி அடுத்த வரன் பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம், அதுவும் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு வேற முடிவு பண்ணி ஜாதகமும் பார்த்துட்டு வந்தோம், இப்போதைக்கு அவளுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்லியிருக்காங்கடின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா அவள் இப்போ சின்ன பிள்ளை தானே, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்புறமே கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கலான்னு சொல்ல, ஆமாங்க எதுக்கு இவ்வளோ சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பாவம் இந்த பிள்ளைங்கன்னு சொல்லிங்க பாண்டியனை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சரிதான் சம்மதி, அதை பற்றி யோசிச்சு தான் இப்போ முடிவெடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஆட்டோ வேற வெயிட்டிங்கில் கிடக்கடி, நாங்களும் கிளம்பணும் நேரம் ஆகுதுன்னு சொல்ல, என்ன சம்மந்தி என்னாச்சு, ஆட்டோவில் தான் வந்தீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம் சம்மந்தின்னு சொல்ல, ஏன் பைக் இல்லையான்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் கேட்க, பைக்கெல்லாம் இவர் அதிகம் ஓட்டினது கிடையாது, அப்படி ஒன்று இருந்தது, அந்த பைக்கும் வந்துட்டு ஏதோ ஃபால்ட் ஆனதுனால அதையும் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் வீட்டில் அதை பற்றி வாங்குறதுக்கான யோசனையும் இல்லை, எல்லாரும் கிளம்புற மாதிரி இருந்தால் ஒரு ஆட்டோவோ இல்லை காரோ எடுத்துகிட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இப்போ தான் எல்லாருமே பைக் ஓட்டுறாங்க, நீங்களும் ஒரு பைக் வாங்கி வச்சுக்க வேண்டியதானு சொல்ல, மனசுக்குள்ளே பாக்கியம் அந்த அளவுக்கு காசு இருந்தால் நாங்கள் ஏன் இவ்வளோ ஓட்டாண்டியாக இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு, இங்கே அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சம்மந்தி, ஒன்றும் பிரச்சனை இல்லை பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே தங்கமயில பார்க்குறாங்க. என்னடி சனிமூன் விஷயத்தை பற்றி பேசிட்டியான்ற மாதிரி கேட்க, இல்லைம்மா அப்புறமா பேசிக்கிறேன், நீ பொறுமையாக இரு, நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே சைகையிலே பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்க அப்பாவும், சரி உள்ளே போய் எனக்கு ஒரு டீ கொண்டு வரியா பாக்கியம், பாவம் தங்கமயில் வேற காலேருந்து வேலை பார்த்துட்ருக்குன்னு சொல்ல, சரி இருங்க நானே போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு டீ எல்லாம் போட்டு வந்துட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் தங்கமயிலோட பேசிட்டு வெளியில் வரவங்க, சரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம வெயிட்டிங்கில் போட்டோம், வெயிட்டிங் சார்ஜ் ஏறிட்டே போயிட்டுருக்கோம், கிளம்பலாமாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புறவங்களுக்கு வெளியில் வந்துட்டு ஒரு சைக்கிள் கிடக்கிறத பார்க்குறாங்க. ஆமாம் இது ஏது இந்த சைக்கிள்னு சொல்ல, இது எங்கள் வீட்டில் உள்ள சைக்கிள்னா ரொம்ப பழசு, ஆனால் இதை ரெடி பண்ணி போட்டிருப்பான் போல் பழனிவேலு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, நானும் இதே போல் தான் ஒரு சைக்கிள் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி வந்துட்டு அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்கள் பாக்கியத்தோட ஹஸ்பண்டாக தான் தங்கமேலோட அப்பா அடி போடுறாங்க. இது கேட்ட பாண்டியனும், நீங்கள் எதுக்கு வெளியிலலாம் வாங்கிக்கிட்டு, இதுவே நல்லா ரெடி பண்ணி தான் இருக்குது, இதுவே ரொம்ப வருஷத்துக்கு உழைக்கும், வேணால் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. சேச்சே, இங்கேருந்து எடுத்துகிட்டு போனால் தப்பாக நினைப்பாங்க தம்பி சம்மந்தி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பாக்கியம். இதில் என்னங்க இருக்குது, இதை எடுத்துகிட்டு போகிறதுனால யார் என்ன சொல்லிட போகிறான், இங்கே ஏதாவது சும்மா வெளியில் அவசரத்துக்கு போகிற மாதிரி தான் சைக்கிள் எடுத்துகிட்டு போகலாம்ல, அந்த நேரமும் நடந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க, இல்லை ஆட்டோவை கூப்பிட்டுட்டு இருக்க முடியும், பக்கத்தில் கடைக்கு இது மாதிரி போகிற மாதிரி இருந்தால் சைக்கிள் எடுத்துகிட்டு போகலாம், போயிட்டு வாங்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியனும். சரி நம்ம வந்ததே அதுக்கு தானே நினச்சிட்டு இங்கே தங்கமயிலோட அப்பாவும் தங்கமயில் அம்மா பாக்கியமும் சைக்கிளையும் எடுத்துக்கிட்டு ஆட்டோவில் தூக்கி போட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு கால் பண்ணுறாங்க. எப்படி இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுன்னு நினச்சிட்டே வந்தேன், ஆனால் பரவாயில்ல சம்மதியாக இருந்ததுனால கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாரு, ஒருவேளை அவங்க மாமியார் இருந்திருந்தாங்க இந்த சைக்கிளை எங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்கவே மாட்டாங்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. புது சைக்கிளாவது வாங்கியிருக்கலாமாம்மா, எதுக்குமா இந்த பழைய சைக்கிள்னு சொல்லி கேட்குறாங்க. அந்தளவுக்கு காசுன்னு தான் நாங்கள் ஏன்டே அங்கே தேடி வந்திருக்க போகிறோம், நீயும் சொல்லிட்டு இருந்த ஏதோ ஒரு பழைய சைக்கிள் கிடக்கு அதை எடுத்து போடணும்னு சொல்லிட்டு இருந்தேன், சரி பரவாயில்ல நம்ம அப்படியே வந்தோம் பார்த்துட்டு போகிற மாதிரி அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு போகலான்னு வந்தோம், கடைசியில் பார்த்தா உன் மாமியார் வீட்டில் இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஃபோனையும் வச்சிடுறாங்க. அதே போல் இங்கே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாண்டியனும் கடைக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பழனிவேல் வராங்க. சரிடா கிளம்புவோமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்து இங்கே கோயிலுக்கு போன ராஜி கோமதின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இங்கே கோமதி வந்ததுக்கு பிறகு தன்னுடைய அதாவது சம்மந்தி வந்தாங்க, பார்த்தாங்க, பேசினாங்க, போனாங்க அப்படின்ற விஷயத்த மட்டும் மத்தி தான் சொல்கிறாங்களே தவிர இந்த சைக்கிள் கொடுத்த விஷயத்தை பற்றி இவங்ககிட்ட சொல்லலை. ராஜியும் அந்த வெளியில் வரும்பொழுது கவனிக்கலை, பழனிவேலுக்கும் அது தெரியல. அதே போல் தங்கமயிலும் சொல்லவே இல்லை. இப்படி யாருமே எதுவுமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொல்லிக்காமல் இருக்கிறதுனால
அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியல. இங்கே ஈவினிங் கதிரும் வராங்க. காலேஜ் முடிச்சுட்டு வர கதிர் வந்துட்டு இங்கெல்லாம் எல்லாத்தையும் மாற்றிட்டு திரும்ப சைக்கிள் எடுத்து டெலிவரி கொடுக்கறதுக்காக போகணும். நேற்று மாதிரி இன்றைக்கும் ரொம்ப டைம் ஆனாலும் ஆகிடும். அதனால சீக்கிரமாக போகணும்னு நினச்சிட்டு இங்கே கதிர் அவசரமாக கிளம்பிட்டு இருந்துட்டு வெளியில் போய் பார்க்குறாங்க. அங்கே சைக்கிளை காணும். என்னாச்சு, சைக்கிள் இங்கே தானே போட்டுட்டு போனோம், யார் எடுத்துருப்பா, பழனிவேல் சித்தப்பா எதுவும் வேற எங்கேயும் எடுத்து போட்டாரா மாமா எதுவும் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துக்கிறாங்க. ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இல்லையடா, அந்த சைக்கிள் எங்கே போணுச்சுன்னு தெரியலையடான்னு சொல்ல அங்கே பக்கத்தில் இருக்க பாண்டியன் அதை கேட்டுட்டு எதை சைக்கிள் தான் இதை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை மச்சான்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்புறமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதே போல் இங்கே வீட்டுக்குள்ளே வந்து ராஜித்தையும் கேட்குறாங்க, கோமதித்தையும் கேட்குறாங்க. எனக்கு தெரியலையே, நாங்கள் 2 பேரும் கோவிலுக்கு போயிட்டு இப்போ தான் நான் வந்தோன்னு சொல்கிறாங்க எங்கள் ராஜியும். அப்போ உள்ளே இருக்க தங்கமயில் வெளியில் வராங்க. வெளியில் வர தங்கமயில் அண்ணிட்ட கேட்கலாமான்னு நினச்சிட்டு ரொம்ப தயக்கத்தோடு இருந்த கதிர்கிட்ட வாலண்டியாக போய் கேட்குறாங்க. என்னச்சு தம்பி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி வந்துட்டு தங்கமயிலும் கேட்குறாங்க. இல்லை நீ போகும்போது இங்கே தான் சைக்கிள் விட்டுட்டு போனேன், வரும்போது பார்த்தா அந்த சைக்கிளை காணும், அதான் அப்படின்னு சொல்ல. ஓ அந்த சைக்கிளா தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அந்த சைக்கிள் தான், இப்போ எங்கே நீ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க கதிரும். என்னை என்னெல்லாம் அவமானப்படுத்தினேன், இப்போ இந்த சைக்கிளும் இல்லாமல் வேலைக்கும் போக முடியாமல் வீட்டில் நீ கொடுக்குறேன்னு சொன்ன பணத்தை கொடுக்கவும் முடியாமல் நீ அசிங்கப்பட்டு நிற்கிறத நான் பார்க்கணும், அதான் எனக்கு முக்கியம் நினச்சி இங்கே வந்துட்டு தங்கமயிலும் நினச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை சொல்லிடுறாங்க. இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அம்மாவும் அப்பா வந்தாங்க, இல்லை சைக்கிள் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நேரம் பார்த்து மாமாவும் வீட்டில் இருந்ததுனால வீட்டில் தான் ஒரு பழைய சைக்கிள் கிடைக்குன்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க தன்னு சொல்ல. ஏண்டி வீட்டில் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அவரே எடுத்துருவாரா, இரு வரட்டும் அவர் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் எங்கள் பாண்டியன் வர பாண்டியன் கிட்ட ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க கோமதி. ஏங்க என்னை எந்த முடிவும் எடுத்தா நீ என்கிட்ட கேட்க மாட்டேன், என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறீங்க, இன்னைக்கு நீங்கள் எடுத்த முடிவு மட்டும் சரியான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கோமதி, என்ன விஷயம், ஏன் இவ்வளோ கோவப்படுறேன்னு சொல்லி கேட்க அதுக்கப்புறம் விஷயத்த சொல்கிறாங்க. இதுதான் விஷயமா, ஒரு சைக்கிளுக்காக போய் இவ்வளோ சண்டை போடுற அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு வேணா அது சீப்பாக ஒரு சைக்கிளாக இருக்கலாம், ஆனால் என் பிள்ளைக்கு அதுதானே ரொம்ப முக்கியம், இப்போ யார்கிட்டையும் கேட்காம நீங்களாம் முடிவெடுத்து சைக்கிளை தூக்கி கொடுத்துட்டீங்க, இப்போ இவன் எப்படி டெலிவரிக்கு போவான்னு சொல்ல. ஓ துரை சார் அந்த சைக்கிளில் தான் இப்போ டெலிவரி கொடுத்துட்ருக்காரோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாண்டியனும். இப்போ பாண்டியன் சொல்கிறாங்க, அதுக்கு தான் சொல்கிறது கடையில் வந்து வேலை பாரு, இப்போ பைக்கும் போய் சைக்கிளும் போய் எதுவுமே இல்லாமல் நடந்து போய் டெலிவரி கொடுக்க போகிறாரான்னு சார் அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்குங்க, இவனும் நம்ம பையன் தானே, ஒரு நாளாவது கதிரை நம்ம பையனாக நினச்சி பேசியிருக்கீங்களா, எதுக்கு இவன் எப்பயுமே கரிச்சு கொட்டுற மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்ல. ராஜிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்பவே கவலைப்படுறாங்க. என்னாச்சு, இப்போ சைக்கிளும் இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு ரொம்ப பதட்டத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் எப்படியும் வேலை இல்லாமல் போயிடுச்சு இங்கே கதிருக்கு. இப்படியே தொடர்ந்து போயிடுச்சுன்னா இருக்கிற வேலையை நம்ம கையை விட்டு போயிடுமே, வாடகைக்கு நம்மளால் பைக்கும் எடுக்க முடியாது, டியூ கட்டி பைக் எடுக்கலான்னு பார்த்தா அந்த அளவுக்கு நம்ம கையில் காசும் இல்லை, சரி சைக்கிளையாவது ஓட்டி சமாளிக்கலான்னு பார்த்தா இந்த அண்ணி பண்ணுற வேலையால் இப்போ அந்த சைக்கிளும் இல்லாமல் போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசனையில் இருந்துகிட்ருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே இப்போ சரவணனுக்கு தெரிய வர இங்கே சரவணன் ரொம்ப யோசிக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு புரியவும் இல்லை. அப்போ தான் சரவணன் இங்கே கதைக்கிட்ட சொல்கிறாங்க, பேசாமல் நீ என்னுடைய பைக் எடுத்து ஓட்டுடா, நான் வேணும்னா கொஞ்சம் லேட்டாக கூட நான் கிளம்பி போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைடான்னு சொல்ல. அவன் தான் இவ்வளவு சொல்கிறான், இவன் எவ்வளோ தினாவட்டா நிற்கிறான் பாருன்னு சொல்லி இங்கே கோமதிகிட்ட கோவப்படுறாங்க பாண்டியனும். உடனே சரவணன் தங்கமேல்கிட்ட சொல்கிறாங்க, பேசாமல் உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு கேளு, சைக்கிள் அவர் தான் வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்க பாண்டியன் சொல்கிறாங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அவர்கிட்ட கொடுத்த பொருளை கேட்குறது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்ல எங்கள் தங்கமேலும் அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு நின்றுட்டே இருக்காங்க. இதை பார்த்தா சரவணன், அப்படின்னா ஒன்று பண்ணலாம், பேசாமல் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் தங்கமேல் தானே, தங்கமேலும் அதை பற்றி யோசிக்கலை, எங்கள் அப்பாவும் அதை பற்றி யோசிக்கலை, 2 பேரும் யோசிக்காமல் பண்ண ஒரு விஷயத்தால் நீ பார்க்குற வேலைக்கும் உனக்கும் ஒரு ஆபத்து வரும்போது அந்த சமயத்தில் நான் உதவி பண்ணுறதை தவிர எனக்கு வேறு வழியே தெரியலன்னு இங்கே சரவணன்னு சொல்கிறாங்க. இப்போ நீ என்னென்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கதிர் கேட்க அதுக்கு இங்கே சரவணன் சொல்கிறாங்க, என்னுடைய பைக்கை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இங்கே வந்துட்டு என்னங்க அப்போ நீங்கள் எப்படி வேலைக்கு போவீங்கன்னு தங்கமேல் சொல்ல, அதெல்லாம் நீ யோசிச்சிருக்கணும் மேலே, எதையுமே யோசிக்காமல் நீ ஒரு முடிவு எடுத்துட்ட, அப்படி இருக்கப்போ அதுக்கான பலனை அனுபவிச்சு தானே ஆகணும்னு சொல்கிறாங்க எங்கள் சரவணனும். இதையெல்லாம் கேட்ட கதிர், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, எப்பயுமே என் பேச்சை நீ கேட்க கூட மாட்டேற, இதில் கூட கேட்கலன்னா அதுக்கப்புறம் எப்போதுமே நீ என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீ என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு, உன்னோட தொழிலுக்கும் உனக்கும் பைக்கு ரொம்பவே முக்கியம், நீயும் 4 இடங்களுக்கு போயிட்டு வந்து தான் ஆகணும், நான் சாயந்தரம் கொஞ்ச நேரம் தானே வேலைக்கு போகிறேன், அப்படி பார்க்க இல்லைன்னா வாடகைக்கு ஏதாவது சைக்கிளோ பைக்கோ எடுத்துக்கிறேன்னு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் தான் சரவணன் யோசிக்கிறாங்க, பேசாமல் இவனுக்கு நம்ம புது பைக்கெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது, நம்ம பைக்கை எடுத்துக்கிடான்னு சொன்னாலும் அதை எடுத்துக்கவும் மாட்டான், என்ன பண்ணலான்னு மாடியில் யோசிச்சுட்ருக்கேன். அங்கே செந்திலும் வராங்க. எங்கன்னு கதிர் விளையான்னு சொல்லி கேட்க, அவனை இன்னும் மேலே வரல, மேலே வந்தால் நம்ம இதை பற்றி பேசுவோம்னு நினச்சிட்டே அவன் இன்னைக்கு கீழே படுத்துருவான் பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பழனி வேலை இருந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே வந்துட்டு மீனா வராங்க. மீனா வந்துட்டு இந்த மாதிரி கதிரோ ராஜு கஷ்டப்படுறதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, என்னுடைய போன மாதத்தில் வந்த வருமானம் என் கையில் தான் இருக்குது, பேசாமல் அந்த பணத்தை வச்சு எப்படியாவது வண்டியை டியூ போட்டோ இல்லைனா வந்துட்டு ஒரு வண்டியை
செகண்ட் ஹேண்டில் எடுத்து கொடுப்போமான்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இதனால் பழனிவேல் சொல்கிறாங்க, அவ்வளோ காசு இருக்காமான்னு சொல்லு. இல்லை தான் சித்தப்பா, ஆனால் நீங்கள் எல்லாம் மனசு வச்சா முடியும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் பழனிவேலும், சரிம்மா என்னால் முடிஞ்ச பணத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்ல இங்கே செந்தில், சரவணன், மீனா, பழனிவேல் இவங்க 4 பேரும் சேர்ந்து பணம் போடுறாங்க. இது வந்துட்டு இங்கே கதிருக்கும் ராஜுக்கும் தெரியல. அடுத்த நாள் யாருக்குமே தெரியாமல் சர்ப்ரைஸாக ஒரு செகண்ட் ஹேண்டில் வண்டி எடுத்துகிட்டு வந்து வீட்டு வாசலில் நிறுத்திடுறாங்க. இது எல்லாமே தங்கமயிலால் நடந்த ஒரு விஷயந்தான். தங்கமயில் பண்ண ஒரு விஷயத்தால், அதுவும் தன்னுடைய அப்பாவுக்கு சைக்கிள் தேவைப்பட்டதுனால கதிர் ஓட்டிகிட்டு இருந்த சைக்கிளை வேணும்னே தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா இவங்க பண்ண இந்த விஷயத்தால் மொத்தமாக எல்லார் மூலமாகவும் எங்கள் கதிருக்கு பெரிய பைக்கே கிடச்சிருக்கு. செகண்ட் ஹேண்டில் ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாலும் அதனால் எங்கள் கதிர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எதுக்குன்னு இப்படின்னு சொல்லி கேட்க எங்கள் கதிர் தன்னை அறியாமல் கண்களை இங்கே ராஜுவும் மீனாவை போய் கட்டி படிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒத்துமையாக இருக்கிறத பார்த்து அங்கே நின்று இங்கே பாண்டியனும் கோமதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதே போல் நம்ம பசங்க கடைசி வரையும் இருந்தால் நல்லா இருக்கும்ல கோமதின்னு சொல்ல, இதை கேட்ட கோமதியும் அதுக்கு நீங்களும் ஒத்துழைச்சாதான் இது மாதிரி இருக்க முடியும்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாண்டியனை யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே போல் அங்கே நடக்கிற விஷயங்களை பார்த்து இங்கே பாண்டியன் கண்கள் அங்கே அதே ஒரு சந்தோஷத்திலே பார்த்துட்டு, இதையெல்லாம் பார்த்த கோமதிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் தங்கமயில் முகத்தில் தான் சந்தோஷமே இல்லை. உள்ளவர சரவணன் கிட்ட கேட்குறாங்க, என்னங்க நீங்களே காசு போட்டு மொத்தமாக வாங்கி கொடுத்தீங்களான்னு சொல்ல, இல்லை மயில், நாங்கள் ஆளாளுக்கு கொஞ்சம் எங்கள்கிட்ட இருந்த பணத்தை போட்டு தான் நாங்கள் கதிர்க்கு எடுத்து கொடுத்துருக்கோம். கதிர்கிட்ட வேணும்னு கேட்டால் அவன் வேண்டான்னு தான் சொல்லுவான். அதனால தான் அவனுக்கே தெரியாமல் நாங்கள் இப்படி ஒரு சர்ப்ரைஸாக ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்ல, எதுக்குங்க தேவையில்லாத செலவு அப்படின்னு சொல்கிறாங்க. எது தேவையில்லாத செலவு? என் தம்பிக்கு செய்கிறது தேவையில்லாத செலவாக தெரியுதா உனக்குன்னு சொல்லி இங்கே சரவணன் கோவப்படுறாங்க. இதுக்கப்புறம் இவர்கிட்ட பேசினா நம்ம 2 பேருக்கு இடையில பிரச்சனை வந்துடும் நினச்சி எங்கள் தங்கமயில அமைதியாக எங்கள் சரவணன் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி அவங்க வேலைக்காக கிளம்பியும் போயிடுறாங்க. எங்கள் தங்கமயிலுக்கு கடைசியில் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சிருக்கு. நம்ம பண்ணுற ஒவ்வொரு பிளானும் இப்படி சொதப்பில் முடிஞ்சிட்டே இருக்குது. இங்கே கதிருக்கு எந்த வருமானம் வரக்கூடாது, சிங்கப்பட்டு நிற்கணும்னு நினச்சோம். ஆனால் கடைசியில் இங்கே சொந்தமாக பைக்கையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. இனிமேல் இந்த வீட்டில் இங்கே ராஜி பேசுகிறதையும் மீனா பேசுகிறதையும் கேட்டுட்டு நம்மளால் இருக்கக்கூட முடியாதுன்னு நினச்சிட்டும் இருக்காங்க இங்கே தங்கமயிலும்.